திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அதில் முன்னுரையாக பாயிரம் 4 அதிகாரங்கள். இந்த பாயிரத்தில் இருப்பது முதலாவது கடவுள் வாழ்த்து, இரண்டாவது வான் சிறப்பு, மூன்றாவது நீத்தார் பெருமை என்று பெரியோர்கள், நீத்தரிட இறந்தவர்கள் ஞானிகள் பெரியவர்களுடைய பெருமையை சொல்லி இருக்குது. நாலாவது அரண் வலியுறுத்தல். அறம் பொருள் இன்பமண்டு மூண்டா பிரிச்சாலும் எல்லாவற்றுக்குமே அறந்தான் வலியுறுத்தப்படுகிற என்பதற்காக தன்னுடைய முன்னுரையாகிய பாயிரத்தின் முடிவுரையாக அரண் வலியுறுத்தலை வைத்தார். அது தொடக்குது. அதுக்கு பிற்பாடு அறத்துப்பாலை 3ஆக பிரித்தார். இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இல்லறவியல் என்பது இல்லறத்தாருக்கு, துறவறியல் என்பது துறவிகளுக்கு. ரெண்டையும் வைக்கக்குள்ள துறவரவியல்ல முன்னுக்கு வைக்கல. ஆர்டர்ல பார்த்தா கடவுளை முன்னுக்கு வச்சு, வான 2ஆவதா வச்சு, பிறகு ஞானிகளை வச்சார். அதே மாதிரி இங்க இல்லறத்தார முன்னாக வைத்தார். ஏனென்றா இல்லறத்தார் தான் ஆணிவேர், சமயத்துக்கு, தர்மத்துக்கு, உலகுக்கு. துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை கண்டு வைத்தார். பல விடயங்களை இல்வாழ்க்கைக்கு சொன்னவர் துறவரவியல்ல துறவிகளுக்கு சொன்னார். குறிப்பிடக்கூடிய அம்சம் என்னன்னு கேட்டால், இதில் இருக்கிற அஹிம்சை, கொல்லாம எல்லாம் துறவிகளுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்து போட்டிருக்கிறார். இல்லறத்தாருக்கு சொல்லலே கண்டல்ல, துறவிகளுக்கு போச்சிருக்கிறேன். இந்த 2 அதிகாரங்களை முடிய கடைசியா ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்கு, 10 குறள், ஊழியல். அது ஏன் அதுல கடைசியா வச்சாருண்டா, அறத்தினும் ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலனும் இல்லை கேடு கண்டார். அறத்தை விட வேற நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை, அது எல்லாவற்றையும் தரும். அதை விட மறத்தினால எல்லா கேடும் பெறும் என்றார். ஆனாலும் எல்லா அறத்தின் வழி நடந்தாலும் சில பேருக்கு அந்த பொருளோ இன்பமோ சித்திக்காது, வராது. அது ஏனென்றால் அது முன்வினை பயன். அதை சொல்லுவதற்காக இந்த கனெக்டிங் லிங்காக ஊழியல் என்று 10 குறளை வைத்தார். அதற்கப்பால பொருட்பால், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து முன்னுக்கு வச்ச மாதிரி பொருட்பாலில் அரசனுடைய தன்மையை முன்னுக்கு வச்சார் முதல் அதிகாரம். பிறகு அரசு, அமைச்சு அதெல்லாம் எனக்கு வரும் பொருட்பாலில். பிறகு காமத்துப்பால் இன்பத்தை வைத்தார். இதில் நாங்கள் கடவுள் பாயிரம் 4 முடிச்சிட்டோம். இல்லறவியல்லையும் சில அதிகாரங்கள் முடிச்சிட்டோம். இல்லறவியல்ல நாங்கள் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணனம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல் முடிச்சிட்டோம். செய் நன்றி அறிதல் முடிச்சிட்டமோ? இல்லை. இன்றைக்கு செய் நன்றி அறிதல். இது பார்த்த மாதிரி படுகுது, எனக்கு பார்க்கல இல்லையா? பாப்போம். சரி, படிங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அன்று. செய்யாமல் செய்த உதவி. நாங்கள் ஒரு தடவைக்கு அவருக்கு ஒரு உதவியும் நாங்கள் முன்னர் செய்ததில்லை எந்த விதத்திலும். ஆனா அவர் எங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு உதவி செய்தால் அந்த உதவிக்கு வையகமும், வையகமண்டா இந்த உலகம், வானகம் என்றது மேலுலகம், ஆற்றல் அரிது, ஈடாகாது. நாங்க செய்யாம, ஒன்றும் செய்யாம, முன்பின் தெரியா ஒருத்தர், முன்பு உதவி செய்யா ஒருத்தர் வந்து எங்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவிக்கு இந்த உலகமும் அந்த உலகமும் கூட ஈடாகாது. அவ்வளவு பெரியது அந்த உதவி. அது முதலாவது குறள். அடுத்தது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மானப்பெரிது. சிறிதெனினும், சிறிது எனினும். காலத்தினால் செய்த நன்றி என்றது டைம்லி ஹெல்ப். இதை தெரிஞ்சுறது டைம்லி ஹெல்ப். நீங்கள் ஒரு படிப்புக்கு சேர போறீங்கள், அதுக்கு ஒரு கட்டணம் தேவைப்படுது, அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து உதவுறார். அல்லது படிக்கிற நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுது, அதை வேண்டி கொடுக்குறீங்க. அல்லது அங்க இருந்து ஒருத்தர் அந்த நாளையில வெளிநாட்டுக்கு, இங்க கனடாக்கு, அதுக்கு இதுங்க வெளிக்கிடைக்கு அங்கே இங்கு ஓடித்திரியேக்கு ஒருவர் வந்து காசோ பணமோ அல்லது தன்னுடைய நகைகளை அடைய வச்சோ தந்து உதவுறார். இதெல்லாம் காலத்தினால் செய்த நன்றி, த டைம்லி ஹெல்ப். சிறிதெனினும், அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் கூட ஞானம் என்றது இந்த உலகம், இந்த உலகத்தை விட பெரியது. டைம்லி ஹெல்ப் இஸ் கிரேட்டர் than this world. அவ்வளவுதான். அடுத்தது கொஞ்சம் பெருசாக்கி விடுங்க ஐயா. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின்
பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி. ஒரு பயன் கருதாம இவருக்கு உதவி செய்தால் இவர் எனக்கு அப்புறம் உதவி செய்வார், இவர் எத்த பிடிச்சால் இவருக்கு இப்ப ஹெல்ப் பண்ணா இந்த விஷயத்துல இவர்கிட்ட நான் ஹெல்ப் எடுக்கலாம், இப்படி இதெல்லாம் இவற்ற சகாயம் எனக்கு நல்லா இருக்கும், அப்படியெல்லாம் யோசிக்காம செய்த உதவி. பயன் கருதாமல் செய்த உதவி நயன் தூக்கின். அதன் நன்மதி மேல ஆராய பார்த்தால் அதனுடைய நன்மை கடலின் பெரிது. முதல் வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதண்டர். வானுலகமும் இந்த உலகத்தையும் விட பெரியது. இரண்டாவது ஞாலத்தின் மான பெரிதண்டர், இந்த உலகத்தை விட பெரிதண்டர். மூன்றாவது கடலின் பெரிதன்று. ஏனென்றா உலகத்துல கடல் தான் எங்களுக்கு 70% மேல கடல் தான் இருக்குது. அந்த கடலை விட பெரியது ஒருவர் பயன் கருதாமல் செய்த உதவி. அடுத்த குறள். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையார் கொள்வர் பயன் தெரிவார். திணைத்துணை நன்றி செய்யணும். திணை அளவு நன்றி. சினை என்றது சின்ன கிரெயின், என்ன மில்லட், சின்ன சிறு தானியத்துல மில்லட், எள்ளு போல, அது கொஞ்சம் பெருசு, கடுகவளை அளவு இருக்கும். அந்த அளவு நல்ல நன்மை ஒருவர் செய்தாலும் பனைத்துணையா கொள்வர். அது ஒரு பனை போல, பனைகளவோ பெரிசு. திணையளவு ஒரு உதவி செய்தா அது பனையளவாக நெச்சு கொள்வர். அந்த நினை மனத்தில் அதை பனை போல அவர் பெரிதாக கொண்டாடுவார்கள். பயன் தெரிவர் என்றால் அந்த உதவியினுடைய தன்மை பயனை தெரிந்தவர்கள் என்ற ஒரு பொருள். உதவியின் பயனை தெரிந்தவர்கள். பயன் என்பது இன்னொன்று இருக்குது. நாங்க போடுறதுக்க என்ன சொல்றது என்று கேட்டால், கந்த புராணத்துக்கு பயன் சொல்றது என்று சொல்றோம் நாங்கள் எல்லாம். பயன் சொல்லுவது, பயன் சொல்றது என்றா என்ன? பொறுத்து பொருள் சொல்றது, பொருள் சொல்றது. பயன் தெரிவார் என்பது உண்மையாக பொருள் அறிந்தவர்கள். பொருள் என்பது இங்க வாழ்க்கையின் மெய்ப்பொருள், மெய்யை உண்மையாக அறிந்தவர்கள் ஒரு சின்ன உதவி ஒருவர் செய்தாலும் அதை பெனை போல பெரிதாக கொள்வார்கள். ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். அடுத்தது உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி. வரை என்றால் இல்லை, வரையறை. உதவிக்கு இவ்வளவு என்று சொல்லி அளவை சொல்லி இல்லாது. அவர் இதை செய்தார் அதை செய்தார், நீ 100 ரூபாய் தந்தனி, நான் அப்படிதான் நாங்க செய்யறேன். கல்யாண வீட்டுல ஒருவர் $100 தந்தால் அவர்கிட்ட கல்யாணம் போய் 108 வைக்கிறது. இவர் 108 வச்சால் அடுத்த ஒரு 121 வைப்பார். 121 பிறகு அடுத்த ஒரு 151 போகணும், டு மேட்ச் த இன்ஃபிளேஷன். அது அல்ல. உதவி வரைத்தன்று உதவி. இவ்வளவு வந்து வரையறை சொல்றது இல்லை. உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. செய்பவர் என்று இருக்குது. செய்யப்பட்டார் என்று செயற்பாட்டு வினை. உதவி செய்யப்படுபவர், உதவி செய்யப்படுபவர் என்றால் பெறுபவர். பெறுபவருடைய சால்வின் வரைத்து, அவருடைய பண்பை பொறுத்தது. அப்ப அதுதான் சொல்றது, பாத்திரம் அறிந்து பிச்சை இடவணும் என்று சொல்றது. என்ன உதவி செய்யறன்னு போட்டு எல்லாரும் போய் எங்க ஊர்ல கொடுத்து சோம்பேறி ஆக்கிற மாதிரி அல்ல. அல்ல ஊருக்கு போய்க்க இங்கே இருந்து பிஸ்கி போதல் கொண்டு போய் அங்கே டியூட்டி ரிலேம் பண்ணி கொண்டு எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுக்கறது அல்ல. உதவி செய்யப்பட்டார் சாலின் வரைந்து. உதவியை பெறுபவருடைய சான்றாண்மை பண்பை பொறுத்து அதனுடைய அளவு. நான் சொன்னேன், நீங்கள் பசித்தவருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாட்டி வைக்கிறீங்க, ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு பாட்டி வைக்கிறீங்க, ஒன்று எதிர்பார்த்து வைக்கிறீங்க. அது உண்டு. எம்பியை கூப்பிட்டு மினிஸ்டரை கூப்பிட்டு ஒரு பாட்டி வைக்கிறது அப்படின்னு இருக்கு தானே. இவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார். ஆன்மீகத்தில் நடக்கிறதுகள் எல்லாம் அந்த நாளையில் ஒரு இங்கே ஸ்பிரிச்சுவல் கேரின் ஹெல்ப் அது இப்போ நோண்டி கொண்டிருக்குது துவங்கினவர்கள். தாங்களும் பதிவாக நடத்துறதில்லை. தொடங்கிக்குள்ள அது இன்னாகிரேஷனுக்கு அப்ப நேரம் இருந்த மாகாண சுகாதார அமைச்சரை கூப்பிட்டு திறந்து வைத்தார்கள் தொடக்கி. இப்போ நான் கேட்டேன், அப்போ இருந்த அதுக்கு கேட்டேன், எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறார்கள், அந்த நாளையில இருந்தவர்கள் தான் எங்களோட சமய பெரியவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள், அவை இன்று ஒரு ஆள் திறந்து வைக்கிறது நல்லந்தானே, இவர் ஒரு கெஸ்டா வந்தா போதாதாண்டு, சிச்சி இவரை திறந்து வச்சாத்தான் நம்ம இந்த உதவி கிடைக்கும். அங்க உதவியும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல, அது வேற விஷயம். அப்படி சில விஷயங்களை நாங்கள் அப்படி பார்க்கறது அது உண்டு. ரெண்டாவது விருந்தோம்பல் அண்டு இருக்குது. உங்களோட சுற்றத்தார் விருந்தினர்களை கூப்பிட்டு விருந்தோம்பல், அதுக்கு சாப்பாடு கொடுத்தா விருந்தோம்பல் பயிர், ஒரு சோஷியல் கேதரிங். அது பஞ்ச யஜ்ஞங்கள்லேயும் உண்டு, இல்லறத்தருடைய கடமைகள்லேயும் உண்டு. கிறிஸ்மஸ் டைம், இந்த நியூ இயர் டைம் எல்லாம் எத்தனை விருந்தோம்பல்கள்லாம் போய் வந்து கொடுத்து வந்து எல்லாம் ஓய்ந்து இருக்கிறோம் இப்போ. அது ரெண்டாவது.
மூன்றாவது பசித்தவருக்கு அன்னமிட்டால் அது அன்னதானம். பசித்தவருக்கு அன்னமிட்டால் அது அன்னதானம். அன்னதானம் அது உண்டு. அதை அன்னமாக கொடுக்கலாம். மற்றது குருமாருக்கு அந்தணன்மாருக்கு உணவு கொடுத்தால் அல்லது அதுக்குரிய அரிசி தானியம் அதுகள் கொடுத்தால் அது தட்சணையா வரும். அது உண்டு. அதுக்கு ஒரு பலன். அதே மாதிரி மெய்யான சிவனடியார்களுக்கு கொடுத்தால் மாகேஸ்வர பூசை. மாகேஸ்வர பூசை, மகேஸ்வர இல்ல மாகேஸ்வர பூசை. அதுல யாரோ ஒருவர் ஒரு ஞானியராக இருந்துட்டார் என்றால் விவேகானந்தர் மாதிரி, சிவானந்தர் மாதிரி, அவையெல்லாம் அப்படிதான் இருந்தது. திரும்ப பேரிட்ட அங்க எடுத்து வளர்ந்த சாப்பாடு விருந்துட்டால் அது இறைவனுக்கே அமுது படைச்ச மாதிரி. சிவஞான செயலடையோர் கையில் தானம் திலவளவே செய்திடணும் என்று சொல்லியிருக்கு. அப்படி சிவஞான செயல்களை உடையவர்களுடைய கையில நாங்கள் ஒரு எள்ளளவு தானத்தை கொடுத்தாலும் அது மலை போல திகழ்ந்து, அது பிறகு அங்காலவே அது சொல்லுது, அப்படி செய்த தானம் சரியகிரிய யோகத்திலும் சேராமே ஞானத்தில் நவமானதொரு பிறப்பை நல்கி. சரியகிரிய யோகமெல்லாம் பைபாஸ் பண்ணி ஒரு புறவை பிறக்க பண்ணி அந்த பிறப்பிலேயே ஞானத்தையும் தந்து இறைவனடி தெரிவிக்குவோம். அப்படி அந்த அளவு பவர்ஃபுல் அதுக்கு. அதான் உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. யார் அந்த உதவியை பெறுகின்றாரோ அவருடைய தன்மையை பொறுத்து அந்த உதவியின் வரையறை இல்லை வேறுபடும். அடுத்தது புறவெற்க மாசற்றார் கேண்மை புறவெற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மறவற்க மாசற்றார் கேண்மை. மாசற்றமல்லது குற்றமற்றவுடைய. கேண்மை என்பது அவருடைய தொடர்பு, நட்பு. மறவற்க குற்றமற்ற நல்லவர்களுடைய நட்பை ஒரு நாளும் மறக்கக்கூடாது, விடக்கூடாது, தொடர்ந்து கொண்டாட வேண்டும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் என்றார் ஔவையார். ஔவையார் ஒரு முறை புலவர்களுக்கு அரசன் சொல்லிட்டானா நாளைக்கு 1 கோடி. இதெல்லாம் மரபு வழி கதைகளின் கவிதைகளும் தான், எவிடன்ஸ் இல்லை. நாளைக்கு காலையில கிளையில 1 கோடி பாடல்கள் கொண்டு வர வேணும். எல்லா சொல்வர்களும் பாடி கண்டவர்கள் 1 கோடி பாடல் காலையிலே எப்படி பாடுறது என்று யோசிச்சு கொண்டிருக்க ஔவையார் வந்தனர். இது என்ன 4 கோடி பாடலாமே என்று பாடினார். மதியாதார் முட்டம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்மாமை கோடிபடும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது. குடிப்பிறந்தார் நல்ல குடி, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள், நல்ல இது. அதுதான் சொன்னார் மனதுக்கு வரவேற்க மாசற்றார்கள். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடு கோடிபடும். அடுத்த நாளாக சொன்னார் கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடை நாக்கோடாமை கோடி வரும். இந்த நாக்கை வளைச்சு பக்கம் மாறி கீறி பேசப்படாது, நேர்மையா பேச வேண்டும். அது கோடானு கோடி கொடுத்தாலும் அப்படி இருக்கிறது ஒரு கோடி வரும் என்று 4 கோடி என்று சொன்னேன். அது மாதிரி மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்தொல் துப்பாயார். நீங்க கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் மறக்க கூடாது. துறக்கக்கூடாது. துன்பத்துள் துப்பாயார் நட்பு. துன்பத்தில உதவியருடைய நட்பை மறக்க கூடாது. அடுத்தது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமந்துடைத்தவர் நட்பு. தங்கள் விழுமந்துடைத்தவர் நட்பு. தங்களுடைய துன்பத்தை துடைத்தவர்கள், போக்கினவர்களுடைய நட்பை எளிமை எழுபிறப்பும் உள்ளுவர். எளிமை எழுகண்டா 7 பிறப்பினும் அவர்கள் மறவாது நினைந்து போற்றுவர். இந்த பிறவி இல்லை, என்ன பிறவி 7 பிறப்பு என்று சொல்றார் வள்ளுவர். 7 பிறப்பு என்ன? தாவரங்கள், நாட்கால் விலங்குகள், ஊர்வன, பறப்பன, மற்றது நீர்வாழ்வன, மற்றது தேவர்கள், மனிதர்கள். என்ன 7 வகை பிறப்பு. சில பேர் 7 பிறப்பு 7 பிறப்பு 7 வகை பிறப்பு. ஒவ்வொன்றிலும் எவ்வளவு விதமான இதுகள் கண்டிருக்கு. 7 பிறப்பும் தீயவை திகண்டா பழிபிறப்பா பண்புடை மக்கட்பெறின் என்ற திருக்குறளை கீழே பரிமேலழகர் உரையில இந்த 7 பிறப்பையும் வடிவாக எழுதுவேன். இந்த 7 பிறப்பு என்பது இந்த பிறப்பென்று விளங்கணும். இந்த எத்தனை வகையான தாவரமா பிறந்தால் என்ன, நாட்கால் விலங்குகளா பிறந்தால் என்ன, ஊர்வனமா பிறந்தால் என்ன, மற்றது தேவர்கள், அப்படி எல்லாம் இந்த 7 வகை பிறப்பில பிறந்தாலும் இப்படி வேற வேற பிறப்பில போனா கூட
அதை மறவாமல் போற்றுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவுத்துக்கு மனசுல ஞாபகம் வச்சிருக்க வேணும் எங்களோட துன்பத்தை துடைத்தவர்களுடைய நட்பை. அடுத்தது நன்றியை மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றியை மறப்பது நன்று அல்ல. நன்று அல்லது சிலவரை நாங்கள் உதவி செய்தவர்கள் கூட எங்களுக்கு ஒரு நேரத்துல உதவி செய்து போட்டு பிறகு துன்பம் செய்கிறதும் இருக்குது. என்ன அப்படியும் இருக்குத்தானே. முந்தி ஹெல்ப் பண்ணவதான் அது சொல்லுவார் கேட்டா, இந்த கஷ்டப்பட்ட காலத்துல உதவி செய்யறது கனவேர் வருவினமா. ஆனா நீங்க நல்ல வரைக்க அந்த அதைய விட நல்ல வரைக்க அதை ஏற்றுக்கொண்டு அதை கொண்டாடுபவர்கள் மிக சொற்பம் என்று சொல்லுவார்கள். அப்படி சில பேர் முந்தி உதவி செய்தவ பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி தீமை செய்கிறது உண்டு. அப்படி இருந்தால் இந்த நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று. முந்திச்சதை நல்லதை மெச்சுக்கொண்டு இந்த நல்ல நன்மை இல்லாது அன்றன்றே மறந்து விட வேணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. இதான் இந்த மனித விழுமியத்துல 2000 வருஷத்துக்கு வந்து திருக்குறள்ல வள்ளுவர் ஒரு மனுஷன் மறக்கிறது மன்னிக்கிறத பற்றி என்ன மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இப்ப எங்கட சமயத்துல மறக்கிறது இருக்கோ மன்னிக்கிறது இருக்கோண்டா நயிர் இல்லை, இதெல்லாம் இருக்கு. அடுத்தது ஒன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்கிற ஒன்று நன்று உள்ளல் கெடும். கொன்றென்ன இன்னா செய்யினும், எங்களுக்கு எங்கட உயிர் போற அளவுக்கு ஒருவர் எங்களுக்கு துன்பத்தை தந்தாலும், எங்கட கொன்று உயிர் போற அளவுக்கு அந்த அளவுக்கு உயிர் வரத்துகின்ற துன்பத்தை ஒருவர் செய்யதாலும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள, அவர் முந்தி செய்த ஏதாவது ஒரு நல்ல செயலை எங்களுக்கு உதவி செய்த உதவியை நினைக்க, உள்ள கண்டா நினைக்க கெடும். எங்களோட மனதில் இருக்கிற அந்த துன்பம் போயிடும், நாங்க வருத்தப்பட மாட்டோம். இது முற்குறள். அடுத்தது என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்க உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. செய்நன்றி மறந்தவனுக்கு ஈவே இல்லை. இது இன்றைக்கு வெள்ளனவும் கதைச்சதிலிருந்து. அதாவது பாவம் பழி பாதகம் மா பாதகம் என்று அந்த சின்ஸை 4 வகையாக சைவம் பார்க்குது. பாவம் என்றது விலக்கப்பட்டதை செய்தல் பாவம். இப்படி செய்யப்படாதுன்னு இருக்குது, அதை செய்கிறோம் போய், அது பாவம். பழி என்பது விதிக்கப்பட்டதை செய்யாது விடுதல் பழி. உங்களை பெற்றோர் எல்லாம் வளர்த்து ஆளாக்கி இருக்கணும், வயசான காலத்தில் அவைய பார்க்கணுமெண்டா பார்க்காம விட்டால் அது பழி, பாவம் பழி. பாவம் பழி ரெண்டும் ஒரு மைனர் ஆஃபென்சஸ் மாதிரி. நான் சொல்றது டிராபிக் வயலேஷன்ஸ் மாதிரி, கார் ஆக்சிடென்ட் மாதிரி. அது நடந்தால் உங்களுக்கு ஒரு தண்டம் வரும், மற்றது வார்னிங் வரும், மற்றது அப்படியானதுகள் வரும், சில இதுகள். ஆனா ஒருவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறதோ, இங்க ரோட்ல மாறி ஓடுனதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுவினமோ, பிள்ளையா பார்க் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணுவினமோ, ஆக்சிடென்ட் அதை அரெஸ்ட் பண்றது இருக்கோ இல்லை, அது இல்லை. அது பாவம் பழி மைன் ஆஃபென்சஸ். அதுகள் இந்த உலகத்திலேயே நாங்கள் அனுபவிக்கிறது. இந்த பிறப்பிலேயும் வரும், அடுத்த பிறப்பிலேயும் வரும். பாதகம் என்பது அது அரெஸ்ட் வாரண்ட் வார மாதிரி கொஞ்சம் சீரியஸ். நீங்க டிராபிக் வயலேஷன் செய்யல, பிள்ளையான இடத்துல பார்க் பண்ணணும் இல்லை, பக்கத்துல பார்க் பண்ணியிருந்த காருக்கு கல் எடுத்து உடைச்சு போட்டீங்க, அப்ப வரும் தானே போலீஸ் அரெஸ்ட் வாரண்ட் வரும், வழக்கு வரும், எல்லாம் வரும். அப்படிப்பட்டது அது பாதகம். அது சொல்லுவார்கள், இந்த பாவம் பழி ரெண்டும் திருப்பி இங்க பிறந்து தீர்க்க வேணும். பாதகம் இறந்த பிறகு யமதர்மராஜா இந்த நியாய தீர்ப்பில் ஒரு மறியலுக்கு போற மாதிரி நரக தண்டனைக்கு போய் வந்துதான் தீர்க்க வேணும். நரக தண்டனைக்குரிய குற்றம் தான் பாதகம். ஆனால் இந்த பாவம் பழி பாதகம் மூன்றுக்குமே நினைச்சால் பிராய சித்தங்கள் உண்டு. மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டு அதை இயன்ற வரைக்கும் சரி செய்து இறைவனை பிரார்த்தித்து கும்பிட்டால் அதுல இருந்து விடுபடலாம். இந்த பாவங்கள் பலன்ல இருந்து துன்பங்கள்ல இருந்து விடுபடலாம். மாபாதகம் ஒன்று இருக்கு. அது
நீங்கள் அதுவும் இந்த நரக தண்டனைக்குரிய குற்றம். ஆனால் பிராயச்சித்தமே இல்லை. பாவம் வழி பாதகத்துக்கு பிராயச்சித்தங்கள் இருக்குது, இதுக்கு பிராயச்சித்தமே இல்லை. நரக தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். அது மாபாதகம். இந்த மாபாதகத்தை எல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கு. ஆண்முலை அறுத்த அறநிலோர்க்கும். அந்த காலத்துல தன்னுடைய கோபக்காரர் இருந்த பசுக்கள்லாம் அந்த காலத்துல செல்வம் போய் அவருடைய பசுவுடைய முலையை அறுத்து விடுவார்களாம். அது பெரிய பாதகம். பசுகுண்ட முலை அறுத்தா பசுவுக்கு காயம் வேதனை உண்டு. பால் மடிவின்ற மாடுவை அறுத்து விட்டா அதுக்கு பால் வேதனை. பால பிறகு வழியில தண்டிடாது. கண்டுக்குட்டி பால் குடிக்காம செத்துப்போம். பசுக்களை கொல்லுவதில்லை. அந்த காலத்துல பட்டியில திறந்துதான் வளர்க்கணும். அது திருப்பியும் கரைப்பட்டு திருப்பி அடுத்த முறை சினை போடையும் கண்டு சாகும். மாட்டுக்கு வேதனை. இந்த வேதனையை கொடுக்கறது மாபாதகம். வானிலை மகரில் கருச்சிதைத்தோர்க்கும் அபோஷன் செய்கிறது, கரிச்சிதை செய்கிறது மாபாதகம் என்று போட்டிருக்கு. அடுத்தது குரவர் தப்பிய கொடுமையோர்க்கும். குரு துரோகம், குருவுக்கு துரோகமா குருவுக்கு எதிராக செயல்படுறது. குரவர் தப்பிய கொடுமை. வலுவாய் மெரம்பில் கழுவாய் உழவாய். இதெல்லாம் மாபாதகங்கள். இதுக்கு கழுவாயண்டா பிராயச்சித்தம் இல்லை. ஆனா இதுகளுக்கு கூட சில வேளை எங்கேன் பிராயச்சித்தம் இருந்திடும். செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லென அறம்பாடிட்டு செய்நன்றி கொண்டவர்களுக்கு உய்வே இல்லை என்று அறம் பாடுகின்றது, சொல்லுகின்றது. இது புறநானூற்றில் 2000 வருஷத்துக்கு சொன்னது. இந்த மாபாதகங்களைத்தான் பிற்காலத்துல பிறகு மாத்தி கொலை களவு விசாரம் கல்லு சூது கண்டு பிறகு அது வேறையா வச்சது. ஆனா இதுதான் மாபாதகங்கள். இதுக்கு தண்டால் இல்லை. அந்த மாபாதகங்களில் உண்டாக வைத்தது செய்தி கொன்றார்க்கு உயிரி உயிரி இல்லென அறம்பாடிட்டு. அதைத்தான் என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டா உய்வில்லை செய்நன்றி கொன்ற மதற்கு. செய்நன்றி மறத்தல் மாபாதகங்களில் உண்டு. பிராயச்சித்தமே இல்லாத பாவங்களில் உண்டு. நரக தண்டனையிலிருந்து தப்ப முடியாத பாவங்களில் உண்டு என்று சொல்லியிருக்கு. அடுத்தது இதுதான் இந்த கடைசி. இது செய் நன்றி அறிதல் என்ற இதுக்குள்ள வருகிறது. இல்லறவியல்ல போட்டிருக்கிறார் செய் நன்றி அறிதல். ஏன் செய் நன்றி அறிதல இல்லறவியல்ல போட்டது? உதவி செய்யறதா? துறவி போய் இவர் எனக்கு முந்தி உதவி செய்தவர் என்று அவருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கலாது. அவர் துறவர வடுக்கைக்கு எல்லாத்தையும் துறந்துட்டார். 24 மணி நேரம் 7 நாளும் 24 மணி நேரம் இறை பணி, காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டார். அவருக்கு வேற இல்லை. அவர் போய் பிறகு எனக்கு முந்தி இவர் கடன் தந்தவர், இவர் எனக்கு படிப்பிக்கவர் என்று செய்து கொண்டிருக்கிறார். துறவிகளுக்கு இந்த கடப்பாட்டிலிருந்து விடுமுறை. அப்படியா துறவிகளுக்கு செய் நன்றி அறிதல் வைக்கவில்லை. துறவிகளுக்கு பிதிர்க்கடன் செய்கிற தேவையும் இல்லை. அது விளங்க வேணும் ஏனென்று. செய் நன்றி அறிதல் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று போய் மடத்தில் இருக்கிற சாமிக்கு சொல்லலாது. சாமி நீ முந்தி சாப்பாடு இல்லாமல் இருக்க, நான் சாப்பாடு போட்டு நான் நீ ஒரு கவனிக்க வேணும், அப்படி எல்லாம் சொல்லலாது. புரிந்ததா? இது எங்க அந்த அதிகாரங்கள் எங்கெங்க இருக்கிறது என்றது மிகவும் முக்கியம். அது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எனக்கு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் மாதிரி. சொல்லுங்க. இந்த காலத்துல இப்ப அன்னம் தானம் தான் மிகச்சிறந்த தானம் என்று சொல்லுறது இல்லையா? பசிக்கிறவைக்கு சாப்பாடு கொடுக்கறதா மிகச்சிறந்தது. ஆனா இந்த காலத்துல பார்த்தா அப்படி ஆக்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. பொதுவாக ஒவ்வொன்னு சொல்ல அன்ன சத்திரம் 1000 பாரதியாற்ற பாட்டு ஒன்று இருக்கு. அதுல சொல்லுவார் ஆங்கோர் ஏழை கருத்தறிவித்தல். ஒரு ஏழை படியில்லாருக்கு ஒரு கல்வி அறிவை கொடுக்கிறது மிகப்பெரிய தானம் என்று பாரதியார் பாடியிருக்கிறார் இல்லையா? அப்ப எம்பவரிங் த அதர் பர்சன் இஸ் த கிரேட்டஸ்ட் தர்மா. எம்பவரிங் இன்னொரு ஆளை அவரை எம்பவரண்டா என்ன, அவரால் ஏழுமான தகுதிக்கு இதுக்கு அவர் வர பண்றதுக்கு நாங்கள் உதவ வேணும். எம்பவரிங்.
பெண்களுக்கு எம்பவரிங். இப்ப பெண்களை எல்லாம் அடக்கி வைக்கிறது, இப்படி செய்யப்படாது, அப்படி செய்யப்படாது, அடக்குமுறை, துஷ்பிரயோகம் எல்லாம் இருக்குது. அவர்களை எம்பவர் பண்ணணும். எம்பவர் பண்றா என்ன செய்யலாம்? ஒன்று எஜுகேஷன் கொடுக்கலாம், இரண்டாவது அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யலாம் இல்லையா? ஆனா ஒருவர் பசியோட இருக்கிறவருக்கு போய் எம்பவரையும் கதைச்சு கொண்டு முதல் சாப்பாடு தான் போடணும். விவேகானந்தர் முதல் சாப்பாட்டை போட்டுட்டு ஆனா நெடுக சாப்பாடு போட்டு கொண்டு இருந்தா சோம்பேறி ஆடுவான் என்ன. அப்ப அதையும் பார்க்க முடியும். சாப்பாடு கொடுத்துட்டா அப்புறம் அங்கால அவரே தன்னுடைய சாப்பாட்டை தேடிக்கொள்ற அளவுக்கு எம்பவரிங் அது கிரேட்டஸ்ட் தர்ம. த்ரூ த எஜுகேஷன், த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அல்லது சாப்பாடு என்னத்தை கல்வி என்னத்தை கொடுத்தண்டாலும் இன்னொரு எம்பவர் பண்ணைக்குள்ள அதுல அந்த சமத்துவம் ஈக்குவலைசிங் வருகிறது. என்ன எங்களை போல அல்லது எங்களை விட சிறந்தவராக ஒருவர் வருவதற்கு நாங்கள் இன்னொருவருக்கு உதவுறது பெரிய தர்மம். அதுக்கு என்னத்தை கொடுக்கணுமோ கொடுங்க. கல்வியை கொடுக்கலாம், ஆலோசனையை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், சாப்பாட்டை கொடுக்கலாம், இடத்தை கொடுக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கலாம். அப்ப பேசிக் empowering the other person to become equal to you or to become better than you, to become like you, உங்களை போல வர்றதுக்கு, to become equal to you, உங்களுக்கு சமனாக வருவதற்கு, to become better than you, உங்களை விட பெட்டரா வருது. பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் எங்களை விட பெட்டரா வர்றதுக்கு தான் பிள்ளைகளை கொடுக்குறோம் நாங்கள் என்ன. அந்த மாதிரி செய்தால் அது இன்னத்தையும் கொடுக்கலாம். நீங்க அந்த நேரத்துல எது அந்த நேரத்துக்கு அவருக்கு உதவுமோ அதை கொடுங்க. இவருக்கு மாடு கொடுத்தால் இவர் நல்லா வருவாருண்டா மாட்டை கொடுங்க. இவருக்கு சாப்பாடு கொடுத்தால் நல்லா வருவாருண்டா சாப்பாட்டை கொடுங்க. இடம் கொடுத்தால் நல்லா இடத்தை கொடுங்க. எதை கொடுத்தும் செய்யலாம். ஆனா அது ரைட் பீப்புளுக்கு எல்லாம் செய்யணும். உண்மையில நீட்ஸ் உள்ள பீப்புளுக்கு தான் அது போகணும் இல்லையா? உண்மை. ஆனா இதுல ஒன்று என்னென்று கேட்டால் ஆர்வனவர் சொல்லுவார், பசித்து வருபவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். அதாவது இனம் போடுவார். அது 3 நாளைக்கு கிட்ட கொடுக்கலாமா சாப்பாடு? பசித்து வாரவர்களுக்கு 3 நாளுக்கு கிட்ட சாப்பாடு கொடுக்கலாம். பசித்து வருவர்களுக்கு அவர்களை நீ நல்லது கெட்டது, நீ குடிகாரன், நீ ட்ரக் அடிக்ட், நீ அது உனக்கு உடம்பு இருக்குது சாப்பிட இல்லாதோ அதெல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் அதையே வழிபடுத்தலாம். இன்றைக்கும் பார்த்தா நேச்சுரல் டெசஸ்டர்ஸ் நடந்தா முதல் கொடுக்கறது சமைத்த உணவு. முதல் 3-4 நாளைக்கு சமைத்த உணவு தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த அக்யூட் ஷாக் ஸ்டேட்ல தங்களுக்கு சமைக்க வேணும். அதுக்கு பிறகு இந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே அது முடிய அங்கால ரேஷன்ஸ் வரத்து வாங்கிடும். நீங்களே சமைக்கலாம். அது 2வது படி இல்லையா? 3வது அவர்கள் திருப்பி போய் தங்களோட பழைய நிலைக்கு வாரத்துக்கு உதவி செய்கிறது. என்ன வீட்டண்டா வீட்டை திருத்தி கொடுக்கறது, மாடு போட்டுதுண்டா மாட்டு வேண்டி கொடுக்கறது, அப்படி இப்ப எல்லாம் இலங்கை இந்த மண் சரிவதற்கு பிறகு அதுதான் செய்ய வேண்டிய இது. நெடுக கேம்பில் இருந்து கொண்டு காசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அது என்ன? அது 3வது வழி. அப்படித்தான் செய்ய வேண்டும். அதுல திருமந்திரத்தில் யாருக்கும் இடமின் அவர் இவர் என்னென்மின் என்று இருக்குது. ஆகவே இந்த அன்னதானம் யாருக்கும் கொடுக்கலாம். மற்றது நல்லவரோ கெட்டவரோ யாருக்கு படிப்பு யாருக்கும் கொடுக்கலாம் இல்லையா? கல்வியை யாருக்கும் கொடுக்கலாம். இயல்பது கரவேல் ஒழிக்கக்கூடாது. இயல்பானதை கொடுக்க வேண்டும். கல்வியை யாருக்கும் கொடுக்கலாம். அன்னதானம் 3 நாளுக்கு யாருக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேல பிறகு பாத்திரம் மறந்து விற்கலாம். அதுக்கு பிறகு இந்த 3 நாள் சாப்பாடு கொடுக்கலாம்ன்றது பொது விதியா இருக்கு. 3 நாளுக்கு மேல கொடுக்குறீங்களா நீங்க யோசிக்க வேண்டும். ஏன் இவருக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும்? அந்த இதை பார்த்து அதுக்குரிய இதை செய்ய வேண்டும். இதுல விதிவிலக்கு இருக்கு. இப்ப நீங்க துறவிகளுக்கு கொடுக்கலாம், அந்தனருக்கு கொடுக்கலாம் இருக்குது, படிக்கிற ஆக்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா 3 பேருக்கு கொடுக்கறது. யாருக்கு கொடுக்கலாம்ன்றதுல யார் இன்னொருவர்கிட்ட இறந்தும் வாழலாம்ன்றதுக்கு இருக்குது. இப்ப யாருண்டா உண்டு துறவிகள். துறவிகள் மற்றவர்கள தங்கி இருப்பதில்லை. அவர்களை ஜீவனோபாயம். துறவிகள் தொழில் செய்வதில்லை. 24 மணித்தியாலம் 7 நாளும் இந்த இறை தொண்டு, இந்த நூல்களை படித்தல், பரப்புதல், தங்களுடைய ஆத்மீக சாதனையில இருக்கிறது. அப்ப அவைக்கு கொடுக்கலாம். அது இருக்குது. அந்தனர்கள் குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டி எல்லாம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு வரும் சொத்துக்கள் சுகங்கள் இருந்தாலும் இந்த இறைபணியில் நிற்பதனால அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம். அவர்களுக்குரிய 6 தொழில்கள் அந்தனருக்கு கொடுத்திருக்கு. 6 தொழிலோ நூல் மரப்பரண்டு இன்னொரு குரல்ல வரும். அவர்களுடைய தொழில்கள்ல ஈதல் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, இரத்தல் மற்றவர்கள் இறந்து வேண்டுறது, மற்றது ஓதல் படிக்கிறது, ஓதுவித்தல் மற்றவர்களுக்கு படிப்பிக்கிறது, வேட்டல் இந்த கிரியைகளை செய்தது, வேட்பித்தல் மற்றவர்களை கொண்டு செய்ய வைக்கிறது.
இந்த 6 அந்தணர்களுக்கு தொழில். ஆகவே அந்தணர்களுக்கு கொடுக்கலாம், அதுக்கு முழு நேர அந்தணர்களாக இருப்பவர்களுக்கு. அது 2வது. 3வது மாணவர்கள், பிரம்மச்சாரிகள். அவர்கள் சின்ன பிள்ளைகள், இன்னும் தங்கட தொழில் தொடங்கல, இன்னும் தங்கட பெற்றோர் உறவினர், பெற்றோர் இல்லாட்டிக்கு மற்றாக்கள்ல தங்கி இருக்கிறவர்கள், தங்கட காலில் நிற்கிற அளவுக்கு அவர்கள் படித்து வருமட்டு அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், அதுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்கிறது அது இருக்குது. அப்ப அவை 3 பேரும் கட்டாயமா எல்லாராலையும் கொடுக்க வேண்டியவர்கள். அது 3 இருக்குது. மற்றது நான் சொன்ன மாதிரி பசித்து வாரவர்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேல தேவை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறது, பாத்திரம் அறிந்து பிச்சைகள் அதுக்கு பிறகு வரும். சரிதானே? அப்ப நீங்க சொல்ற அந்தணர்கள் கனடால உள்ளவையிலும் பொருந்துமா? எங்க இருந்தாலும் நான் பாக்குறது என்னன்னு கேட்டா, அந்தனர் என்றால் எனக்கும் அளக்கலாது. ஒரு தடவை நாங்க இவே என்று சொல்லலாது. தந்தன் சந்தியாமந்தனம் செய்து தினசரி காயத்ரதவன் செய்து இருக்கிறவர் சிறந்த அந்தனர். அப்படி யார் யார் இருக்கிறவங்க எனக்கு தெரியாது, அது உண்டு. 2வது முழு நேர பணி. இங்க ஒரு ஐயர் குடும்பியம் வச்சுக்கொண்டு கோயில்ல இருக்கிறார் என்றால் அவர் போய் ஹோட்டல்ல போய் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யலாது, செக்யூரிட்டி கார்டா போகலாது. அவர் முழு நேர பணியா குடும்பிய வச்சுக்கொண்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு இதுதானே ஜீவனோபாயம். நானும் நீங்களும் தான் கொடுக்க வேணும். ஏன் அவர் கோயில் வச்சிருக்கிறாருன்னா, அது ஏன் அந்த கோயில் எண்ணத்துக்கு இருக்கண்டு விளங்கினா விளங்கும். கோயில் எண்ணத்துக்கு இருக்கண்டா நாங்கள் எல்லாரும் சிவரவனை வழிபட வேணும், முழுமையாக வழிபட வேணும். சரிதானே? அதுல நாங்கள் வழிபடுறதெல்லாம் அரகுற வழிபாடுதான், நான் உட்பட. போயிட்டு என்ன அனுஷ்டானத்தை பண்ணி போட்டு அப்படி ஒரு பஞ்ச சுத்தி அது தண்டோ 40 நிமிஷத்துல ஒரு பூஜையை முடிச்சுட்டு போவோம். வெண்டைக்கெல்லாம் அமுதி வச்சு படைக்கிறது எலுமோ தெரியாது. அவை இருக்கிற ஏற்கனவே எல்லாம் பழங்கிழம் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கு. போனோன்னு அதை வச்சு போட்டு ஆரஞ்சு பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, வச்சுட்டு பூசியை முடிச்சுட்டு போவோம். என்ன அப்படி ஒரு எங்களால ஏழுமானது செய்கிறது. எல்லாரும் அதுவும் செய்கிறது இல்லை. சில பேர் கிழமை குறைக்காதான் சாமி கும்பிடுறது, சில பேருக்கு சாமி தட்டில் விளக்கே ஏற்ற மாட்டோம், சில பேர் ஒரு வருஷப்பிறப்பு குறைக்கா ஏற்றுவோம், தெப்பங்களுக்கு பிறக்கா அட்டமத்து சனி என புரட்டாதி சனி என்றால் ஒரு கட்டி பார்ப்போம். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள், வழிபாடாதாக்கள், அரைகுறையா வழிபடுறாக்கள், இடக்கடை வழிபடுறாக்கள், ஒவ்வொரு நாளும் வழிபட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் வழிபடுறாக்கள், அப்படி ஒரு நேரம் வழிபடுறது. இப்போ ஹாலிடே டைம்ல எல்லாம் 2 நேரம் 3 நேரம் வழிபடுற சந்தர்ப்பமும் கிடைச்சது. அதுக்கு மேல இங்க எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மூத்தத்தை வச்சு, ஒரு இடத்தை எடுத்து ஒரு மூத்தத்தையும் வச்சு, அது அந்த இடம் தான் கோயில், அந்த மூத்தம் தான் கோயில் இருக்கிற கடவுள், அதுக்கு ஒரு ஆளையும் வச்சு, ஐயா எங்கள் எல்லாருக்காகவே நீ பூஜை பண்ணு, நாங்கள் உன்னை கவனிச்சு கொள்றோம், அந்த இடத்தையும் அந்த ஆளையும் நாங்கள் பாதுகாக்கிறோம், ரட்சிக்கிறோம். அவர் பூஜை செய்கிறாருண்டா நான், நீங்கள், உங்களுடைய அம்மா அப்பா, உங்க சச்சங்கத்துல இருக்கிறார்கள், சச்சங்கத்துல வீட்டில இருந்து வேலைக்கு போனாக்கள், பூஜை செய்யாதாக்கள், பூஜை செய்கிறார்கள், மறந்து போனாக்கள், மறக்காதாக்கள், புறக்கணிக்கிறார்கள், எல்லாருக்குமே சேர்த்து அவர் பூஜை செய்கிறாருங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க கொடுக்குற வசதிக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு ஒருக்காவோ 2 தினமோ 3 தினமோ 4 தினமோ 6 கால பூஜையும் நடக்குது. ஏதோ தண்ணியை ஊத்தி சுவாமிக்கு பூவை போட்டு 4 தீபத்தை காட்டி ஒரு அமுத வைத்து கும்பிடுறார். எங்கள் எல்லாருக்காக தான் அவர் செய்கிறார். அது குற்றமோ? எது தெரிஞ்சு தெரியாம குறையேதும் விட்டால் அது குற்றமா? குற்றம் தான். நீங்கள் போயிட்டு இப்ப உங்களுக்கு ஒரு கனடாவில் ஒரு சட்டம் தெரியலன்னு வையுங்க, நீங்க போயிட்டு ஒரு அன்றைக்கு என்ன நடந்தது தெரியாம ஏதோ நடந்தது, தெரியாம போயிட்டான் சொன்னது என்ன, சிதம்பரத்துல யாரோ ஒரு ஆள் படம் எடுத்தேன்னு சொன்னவன், அது அங்கே போட்டிருக்கு, எடுக்கப்படாதுன்னு போட்டிருக்கு. தெரியாம எடுத்தாலும் குற்றம் தானே. நான் தெரியாம செய்திட்டேன்னு சொல்லலாம். நான் பிரதோஷத்துக்கு 4 மணிக்கு சாமி எல்லாம் கலந்து பால் வச்சு பூசை செய்யறான். அன்றைக்கு பிரதோஷத்தண்டு எனக்கு கண்ணுக்கு அப்ப ஸ்காப்ரோக்கு போனது வர 5 மணியா போச்சு. அதுக்கு பிறகு காலமா குளிச்சுட்டு போனா பெண்டும் குளிச்சுட்டு பூசை செய்ய 6 மணிக்கு இருந்துட்டு அந்த அளவுக்கு செய்யறதே. அவர் நல்ல அருள் செய்வார், நல்ல அருள் செய்வார். எனக்கும் இந்த முறை திருவம்பாவைக்கு ஒவ்வொரு நாளும் முழுமையா செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. வீட்டுல அம்மா இருக்கிறா, சில வேலை அம்மாண்ட கேர் கொஞ்சம் கூட வரும், சில வேலை அம்மாவோட 1 மணித்திகாலம் 2 மணித்திகாலம் முடி செலவழிக்க வேண்டியிருக்கும். காலையில அது இம்பார்ட்டன் விளம்பி, அப்ப அதுகளுக்கு போனா உங்களுக்கு அப்ப எனக்கு அரை குறையா இருக்கும். சில வேலை முழு நாளுமே திருவம்பா முழு நாளுமே திருவம்பா பாட்டு முழுமையா பாட முடியாத நாட்களும் இருக்குது.
அதெல்லாம் எங்கட பூஜைக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. இப்ப கடைசியா அபிஷேகம் செய்து பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, அபிஷேகம் செய்து முடிச்சு எல்லாம் முடிச்சு நடராஜர் முடிச்சாச்சு. நான் இருந்துட்டு பிறகு தட்டில் சுவாமி போயிட்டார். மகள் தான் பூஜை செய்தால் பூஜை போட்டு விபூதி கொண்டு வந்தால் எல்லாருக்கும். அன்றைக்கு அந்த சுவாமிக்கு விபூதி போட்டுட்டு அந்த விபூதியை அந்த கரண்டியால் ஒரு பெரிய டப்பாவில் வச்சிருக்கிறோம். அதில் இருந்து அந்த விபூதி சப்பிலையும் போட்டது கொஞ்சத்தை எடுத்து விபூதியை கொண்டு வந்து தந்தா. நான் இருந்த நிலையில இப்படி தட்டினேன். ஏதோ கையுக்குள்ள உருண்டையா உருட்டுப்படுது. இது என்ன காட்ட விபூதி கட்டிக்கா கிடக்கு இப்படி உருட்டி பார்த்துட்டு அது இல்லை. பின்ன இது என்ன இதுக்கு கிடக்குதுன்னு போட்டு எடுத்தால் அதுக்குள்ள ஒரு உருத்துராட்சம். எங்கேயோ யாரோ போட்டிருக்கணும் விபூதி, எங்கேயோ வரைக்கும் அதுக்கு போயிருக்காங்க. சுவாமி என்ன சொன்னார், நீ இவ்வளவு நாளும் செய்ததுக்கு என்னுடைய அனுக்கிரகம் என்று சுவாமி அதை சரி என்று சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி முந்தி வருஷத்துக்கு முந்தி நவராத்திரிகள்லாம் கஷ்டம். வேலை முடிஞ்சு வீட்டை வரைவே 8:30 9 மணி ஆகும். அப்ப வந்திருந்து கும்பம் இருக்கும், சடாரண்டு இருந்து ஓட்டு பிடித்தான் உங்களுக்கு போட்டு இருந்து முழுக்க படிக்கல. அது அபிராமி இருந்தாலும் ஒரு 4 பாட்டு 5 பாட்டு படிச்சு அப்புறம் விட்டு அடுத்த திருப்பி அடுத்த நாள் தொடங்குறது. அப்படித்தான் படிச்சு இல்ல அது அப்படி சொல்லப்படாது. என்ன கிணறு இருக்கு, அது ஷார்ட்டா போயிடும். அப்ப அது செய்து வந்து அதெல்லாம் முடிய 10ஆம் நாள் விஜயதசமிக்கு அம்பாள் நல்ல அனுக்கிரகம் தந்து. அப்படி எங்களால இயன்ற அளவுக்கு அதான் இயல்பானான் இல்வாழ்வான் என்பால் முயல்வார்கள் எல்லாம் தலையண்டு வள்ளுவர் சொன்னார். எங்களுக்கு ஆற்றலுக்கு எங்கடங்கிற ரிசோர்ஸுக்கு ஏத்த அளவுக்கு நாங்கள் இதை விட கூட செய்ய முடியலையே என்று மனசுல நெச்சுக்கொண்டு, இதை விட கூட என்னால செய்ய முடியாம இருக்கேன் என்று மனசுல நெச்சுக்கொண்டு செய்து கொண்டு வர அது அவ்வளவு. ஆனா கனவேர் இப்படி நச்சுக்கொண்டு செய்யக்குள்ள ஒன்றையும் பெறுறையில வெள்ள நேர்ந்து டிவி பாக்குறது, போன் உருட்டுறது, அரட்டை அடிக்கிறது எல்லாம் செய்யும். எல்லாம் கடவுளுக்கு தெரியும் தானே. கடவுள் கேட்டவர் தானே என்று போட்டு அதை அது பிள்ளை அது நாங்க சொல்லக்கூடாது. எல்லாம் அவருக்கு தெரியும் தானே கூடாது. என்னால எனக்கு நேரம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, இதை விட கூட செய்யலாம், ஆனாலும் என்னால செய்ய முடியாம இருக்கு. அப்படித்தான் நிற்கணும். ஒரு நாளும் அவர் கடவுளுக்கு தெரியும் தானே அப்படி நினைக்கப்படாது. அம்மா நினைக்க மாதிரி ஐயோ இன்றைக்கு செய்ய முடியாம இருக்கு, நேரம் சென்று போச்சு, காலம் தப்பி போச்சு, அப்படித்தான் நினைக்கணும். இல்ல கடவுளுக்கு தெரியும் தானே நினைக்கணும்னா அது அங்க பாதை மாறிடும். அது இல்ல. 4:30 மணிக்கு எழும்பி குளிச்சுட்டு வந்து இதுல இருந்த இவ்வளவு நேரம் இருக்கிறோம். 4 மணி போயிடுவேன். சிவசிவ நான் நினைக்கிறது ஐயா, கடவுள் எங்களோட கூட நிக்கிறார்கள். எப்பவுமே இருக்கிறார்கள். கடவுள் இல்லாம என்ன நடக்குது? எல்லாம் மனசே. எங்க போனாலும் தனிச்சு போனாலும் நான் பயப்படுறல. எனக்கு கொண்டாந்து சேர்ப்பாரு. என்னண்டா ஒரு வழிய கொண்டாந்து என்ன வீட்டுல விடுவாருன்ற நம்பிக்கை உண்மையா நடக்கிறது ஐயா. இன்றைக்கு அங்கே கோயில்ல போய் நிக்கிறேன். ஒரு ஆள் வந்து கேக்கு உண்மையா நடந்தது. தனியவம்மா வந்து நீங்கள் நான் சொன்னேன் பிள்ளைகள் எல்லாம் வேலை, எனக்கு மகன் ஊர் அடிச்சு விட்டவர் வந்த நான் பூவக்கன்னு சொல்லி விட்டார். அவர் அடிச்சு விடுவார். எங்க போறீங்களம்மாங்க நான் என்ன நடந்து சொல்ல. அம்மா நாங்க பிராண்டன்ல இருக்கிறாங்க, உங்களை கொண்டு வழிதானே, நான் ஊர் பிடிச்சானே, ஊர் பிடிச்சில உங்களை விட்ட வீட்டு போறோம். உண்மையாங்க தாங்களா வந்து கேக்குது சும்மா கதைச்சு கொண்டு இருக்கேன். அதுதான் உங்க இறை அருள். கோயிலடியில போனா ஆக்களை பார்க்கலாம், கடை பேர் பிடி கேட்டு கேட்டு ஆக்களை ஏற்றி கொண்டு போறது. தங்களுக்கு ஒரு நல்ல செய்யறது சந்தோஷத்துல. முந்தி எங்கிற மகனுங்க என்ன கார்ல கோயில்களுக்கு அந்த திருங்க ஐயாட்ட போவான். வழியில யாரும் பஸ்ல சாரியோட நின்றா நிப்பாட்டி போடுவாங்க. நிப்பாட்டி போட்டு அம்மா கேளுங்கம்மா கோயிலுக்கு போயிடணும் கொஞ்சம் விட்டு விடணும்மாண்டு கேட்பார். சில நேரம் தெரிஞ்ச ஆக்கள் அதுல வந்து 50 இடம் கொண்டே விடுவேன் நாங்க. சில நேரம் தெரியாத ஆக்களும் தரும். மகனே கேட்பான், சாரியோட நிக்குதலம்மா கோயிலுக்கு போக சொல்லுவலடாக்கு. அவங்க சின்னத்துல இருந்தது. இங்க இந்த பிள்ளைகள் கூடுதல் இந்த வேலை செய்யுதுல்ல. எங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கிற வயது கொண்டே விட்டுட்டு தான் போகுது அதிகம். நானும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். எங்களை பிள்ளை முதல் செய்கிறான்.
சிவா அவன் செய்ய அவன் ஒன்று செய்ய எங்களை ஒரு ஆக்களின் கால பின்னுக்கு பார்க்கணும் வேறே மருமங்களை உண்மை, நாங்கள் வந்து அங்க நிப்பம் தான். எனக்கு காட்டினது என்னென்றால் ஐயா இவர் சாகக்கு எங்கட மூத்த மகளுக்கு 20 வயசு, மற்ற மகளுக்கு 18 வயசு, மகனுக்கு 11 வயசு. இவர் இருந்துட்டார். 8 வருஷமாக வேலை இல்லாமல் சும்மில்லாம இருந்தவர். படுக்கையில இல்லைங்கோ இந்த தலையில் ஒரு அச்சம் பட்டா பிறகு போற இடத்துல மயங்கி விழுந்துருந்தார். அது தாண்டி நான் விடுறேன் வெளியில. எங்களுடைய அம்மா ஏசுவா உனக்கு 3 பிள்ளை இல்லையே 4 பிள்ளைன்னுவா. அப்படி எங்கோ நான் வச்சு அம்மாவுக்கு நான் வச்சு பார்த்தா நான் நல்லா தைப்பேன். தையலால நீர் விளம்பில என்ற தையலால நான் இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி 2 பேரும் அங்க படிச்சு. அப்ப எங்களோட பக்கத்துல ஒரு தம்பி டெலிகம்யூனிகேஷன் வச்சிருந்தவன் காரதீப பிள்ளை. அவர்களுக்கும் அம்மா முடிஞ்சால் ராம் மட்டும் கோயில் அங்க சொல்றது அந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் உதவி செய்யணும். உண்மையா சுவாமி நீங்கள் எனக்கு சுவாமி மாதிரி. 2 பிள்ளைகளுக்கும் சொந்தக்காரர் வந்து தாங்களாகவே வந்து கேட்டு 2 பிள்ளைகளும் நான் ஒரு தரையும் தேடி போகலையா. அந்த பிள்ளை சொல்லி நீங்க கால் தேய செருப்பு தேய கால் தேய கோயில் தெரிஞ்சீங்க, அவர் தான் உங்களை திரும்பி பார்த்துக்கிறாருன்னு சொல்லுங்க. 2 பிள்ளைகளையும் அவை வந்து கேட்டவ உங்களுக்கு சீதனம் வேண்டாம், உங்களுக்கு 2 மருவான பிள்ளைகளும் படித்தவர்களும். மூத்தவள் ஏஎல் பாஸ் பண்ணி போட்டு யூனிவர்சிட்டிக்கு கூட எங்களுக்கு வரைஞ்சுவம் இல்லைன்னு வசதி இல்லை உண்மைதான் சொல்லுவாள். ஈஸ்வரன் பிரதர்ஸ் கொழும்பில அது செக்ரட்டரியா இருந்தவர் மூத்தவர். மற்றது இங்க ஒரு டூரிஸ்ட் ஹோட்டல்ல அக்கௌண்டா இருந்தவர். 18 வயதிலேயே 2 பேரும் வேலை செய்ய போக துவங்கிட்டேன். பிறகு 2 பேருக்கும் மூத்தவன் புருஷன் அவர் மாலை சந்தி சொந்தக்காரர். அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு வந்துட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டார். அவர் ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டுல இருக்கே மற்ற பிள்ளைக்கு பேசி வந்துட்டு. அது எங்கட ஒன்றோட்ட அண்ணன் மகன், அவர் ஹோலண்டில. அதுவும் பேசி வந்த உடனே செய்தாங்க கொண்டு நிக்குது. நான் சொன்ன மூத்தவ இன்னும் போகல, போனா பிறகு சிவம். அவ 2001 செய்து இங்க வந்தவ. அவங்க 2002 ஜனவரியில அவ கல்யாணம் வந்து இந்தியாவில வச்சு எல்லாரும் நாங்கள் அக்கா பிள்ளைகள் எல்லாரும் வந்தவ. போய் அங்க மயிலாப்பூர் கைலாச கோயில சிவன் கோயில்ல நடந்தது. 2 பேரும் வந்து இப்போ கடவுளுக்கு இருந்தோ. மகன் என்னோட அங்க இருந்தவர். இந்த மகள் வந்துங்கோம் 2 வருஷத்தாலே அங்க வந்தவள். வந்துட்டு அப்பா மூத்த மகள் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கவே இவர் போயிட்டார், இவர் இறந்துட்டார். அப்ப எல்லாரும் என்ன செய்ய போறேன் அவன் வரல இங்க. பிறகு அவ வந்து இவர் செத்து 1 வருஷத்தால இவர் வந்து கூட்டி வந்துட்டார் மருமகன். அதான் சொல்றாங்க திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று. பிறகு 2 வருஷத்துலேருந்து இந்த மகள் எங்களை வந்து பார்த்துட்டு உடனே ஸ்பான்சர் பண்ணி போட்டாள் எனக்கும் மகனுக்கும். அவன் 19 வயசு மகனுக்கு வரைக்கும் இங்க. அவர் இங்க வந்து ஹை ஸ்கூல் போய் படிச்சு இப்ப ஏரோ ஸ்பேஸ் என்ஜினியர். அவனால ஒட்டிக்காரன் அங்கே படிப்பான். அதான் இறைவனை பட்டுக்கூட வச்ச எல்லாருக்கும் நான் இப்ப கடவுளை கும்புறதுங்கோ நன்றி சொல்லி. எனக்கு எனக்கு காசு பணம் பெருசு இல்லையா, மனசு நிம்மதி, அவற்றை ஆறுதல். என்ற பிள்ளைகள் என்ன சும்மா ராணி மாதிரி வச்சு பாக்குறது. எனக்கு அவ்வளவு தெரியும் தானே நான் என்ன மாதிரி தங்களை வளர்த்தது. இறைவன் எல்லாரிலையும் இந்த பட்டுக்கூடத்தான் இருக்கிறார். ஆனா எல்லாரும் எல்லாரும் மனசு உருவுது. எல்லாரும் அதை நாங்கள் உணர்ந்து கொள்றதில்லை. எங்களுக்கு அந்த 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 உணர்வு, அந்த என்லைட்மெண்ட் வாரதில்லை. அவர் எங்களோட
இருந்து எப்பவும் எங்களோடயே இருக்கிறார். நாங்க கஷ்டப்படைக்கே எங்களோட இருக்கிறார், நாங்கள் துன்பப்படைக்கே எங்களோட இருக்கிறார். ஏற்ற இறக்கம் எல்லா விதத்திலையும் அவர் எங்களோட இருக்கிறார். அவர் அப்ப அந்த அப்ப யாரு இவரும் படிப்பார், யாரு மாணிக்க வாசகர் படிப்பார், மற்றது சுந்தரர் படிப்பார், தேவாரங்கள் எல்லாம் இதெல்லாம் பெறும். அவர் எங்களோடு என்றுமே பிரியாத எங்களுக்கு துணையா இருக்கிறார். நாங்கள் அதை உணர்வதில்லை. அதை உணரும் பொழுது அதை உணர்வதுதான் ஞானம். ஞானம் என்றது இறைவன் எங்களோட இருந்து எங்களை வழிப்படுத்தி எங்களை தாங்கி எங்களை வழிப்படுத்தி வருகின்ற இது உலக விஷயங்கள்ல மட்டும்தான் நாங்க பாக்குறோம். உலக விஷயம் மட்டுமில்ல, ஆன்ம ஈடேற்றத்துக்கு அவர் அப்படியே இந்த அனுபவங்களினூடாக எங்களை கொண்டு போறார். இந்த அனுபவம் முடிஞ்சு இந்த அம்மாவுக்கு பார்த்தா அந்த நிறைவு, அந்த நன்றி எறுதலுக்கு ஊடாக அதை கொண்டு போறார். அதே மாதிரி சின்னத்திலே 5ஆம் படிக்க சரஸ்வதி பூசை விருதங்கள் பிடிக்கிறது. அந்த காலத்திலே அது இந்த ஊரினது உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றனக்காவதொன்றினீ. உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மெற்றனக்காவது ஒன்றினி. உடையனே பணி போற்றி உம்பரார் தம்பராபரா போற்றி. யாரினுங்கடையராயினேன் போற்றி என் பெருங்கருணையாளனே போற்றி. என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி. ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி. அப்பனே திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. மீண்டும் நாளைக்கு சந்திப்பேன். நாளைக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு திருப்பி எங்களை தைத்திரிய உபநிஷதம் பார்க்க போறோம். முந்தி பார்த்ததுகள் ஞாபகம் இருந்தா தட்டி வையுங்க. நாளைக்கு எங்களுடைய தைத்திரிய உபநிஷதம் பார்ப்போம். நன்றி 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 ஐயா, நன்றி. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நல்லது நல்லது. நீங்க பாருங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க. உடம்ப நல்லா வச்சிருக்கணும். ஈஸ் த பாடி அதர்வைஸ் டிசீஸ். அதுதான் என்ன நான் சொல்றேன். படிப்போம், ஆன்மீகம் படியுங்க, எக்ஸசைஸ விட்டுறக்கூடாது சொல்லி போட்டு போறோம். நல்லது 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 நல்லது.